ப்ரெஷர் அதிகமாக இருக்கான காரணங்கள் என்ன? முதல்ல அதை பார்த்துக்கணும். நம்மளுடைய உணவு முறைகள். சாப்பிட்ற போது செல்ஃபோன் பார்த்துட்டோ, டிவி பார்த்துட்டோ, வேறு யாராவது பேசிட்டோ சாப்பிட்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களை மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டுருக்கிறவங்களா தான் இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷம் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, அதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் நான் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். காயை போட்டு நல்லா வேக வச்சு காய் நிறைய சேர்த்து, காய் நிறைய இருக்கணும், பிளேட் நிறைய, 2 சப்பாத்தி, சின்ன சப்பாத்தி போதும். 2 டம்ளர் தண்ணியை 1 டம்ளராக மெதுவாக சுண்ட வச்சு வடிச்சிட்டு 11 மணிக்கு இல்லை சாயங்காலம் 4 மணிக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா ப்ரெஷர்லேருந்து 100% வெளியே வந்துடலாங்க. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. அருப்பெருஞ்சோதி ஆர்கானிக்லேருந்து ஜெகநாதனுங்க. இப்போது உடம்புனுடைய தன்மை ஒவ்வொருத்தருமே உள்நோக்கி பார்க்குறவங்க அறிஞ்சிக்க முடியும். உடம்பு நம்மளுக்கு நார்மலாக இருக்கிறத மாறிடுச்சுன்னு தான் அறிஞ்சிக்க முடியும். அதில் முக்கியமாக ப்ரெஷர் இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்லா வித்தியாசம் நல்லா தெரியும் அவங்களுக்கு. பட் நம்ம வேலையை ஏதாவது செஞ்சுட்டு கவனிக்காத விட்டால் மட்டும்தான் அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அப்போ இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கான காரணங்கள் என்ன? முதல்ல அதை பார்த்துக்கணும். நம்மளுடைய உணவு முறைகளில் அசைவ உணவு, சாப்பிடாத பசி இல்லாதையே சாப்பிட்றது, தவறான எண்ணெய்கள், மோசமான எண்ணெய்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள், சாப்பிட்ற போது செல்ஃபோன் பார்த்துட்டோ, டிவி பார்த்துட்டோ, வேறு யாராவது பேசிட்டோ சாப்பிட்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். இது எல்லாமே மூல காரணம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. சரி, ப்ரெஷர் தானே சார், மாத்திரை சாப்பிட்டுக்கலாமே, ஒரு மாத்திரை லைஃப் வராமே சாப்பிட்டு இருந்துக்கலாமேன்னு நினச்சிங்கன்னா, ப்ரெஷர் சாப்பிட்ருக்குங்க கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரலைஸோ அல்லது பக்கவாதத்தில் ஏதாவது ஒன்று பிரெயினில் டியூமர் வெடித்து இது மேலே தான் தவறாக ஒரு சூழ்நிலை கொண்டு போய் சேர்த்துது. நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களை மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்ருக்கிறவங்களா தான் இருக்குது. ப்ரெஷர் மாத்திரைங்கிறது சாப்பிட்லாம். ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துட்டால் நீங்கள் உடனே போய் ஒரு ப்ரெஷர் மாத்திரை டாக்டர் சந்தித்து அலோபதியில் ஒரு மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்க முடியும். பட் அது தொடர்ந்து அதை சாப்பிட்ருக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மைய கருத்து. அப்போ ப்ரெஷர்லேருந்து குறையிறதுக்கு என்ன செய்யலாங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்குற போது, உணவு முறைகளை நம்ம சரிப்படுத்திக்க முடியும். நீங்கள் எத்தனை வருஷம் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, அதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் நான் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் 100% வெளியே வந்துடலாம். ப்ரெஷர் மாத்திரையை சுத்தமாக நிறுத்துகிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட முடியும். ஒன்று, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சொல்கிறேங்க, இதை மட்டும் சரியாக பயன்படுத்துங்க. உடம்புனுடைய எல்லா வியாதியுமே சரி பண்ணிடலாம். அது ப்ரெஷர் கண்டிப்பாக 100% கொண்டு வந்துடலாம். ஒன்று, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பல்பொடியில் பல் விளக்குறோம். மூலிகை பல்பொடியில், கருவேலம் பல்பொடியில் பல் விளக்குறீங்க. பல் விளக்கி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் வாய் கொப்பளிங்க. கொப்பளிச்ச பின்னால் நல்லெண்ணெயில், சுத்தமான மரச்சக்கெண்ணெயில், நல்லெண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். அந்த பல்பொடி காலையில் நைட்டு படுக்கிற போது விளக்கலாம். விளக்கிட்டு அருகம்புல் இருக்கிறவங்க அருகம்புல் சாறு குடிக்கலாம். பக்கத்தில் ஏதாவது அரும்புல் கிடச்சுன்னா அரும்புல் சாறு வாய்ப்பு இருந்தால் குடிச்சுங்க. குடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மலர்பானம், மூலிகை மலர்பானம், இந்த மூலிகை மலர்பானத்தை 1 ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் சொண்டை வச்சு வடித்து குடிச்சிருங்க. வடித்து குடிச்சிட்டு அந்த சக்கையிலே தண்ணி ஊற்றி வச்சு ஈவினிங் ஒரு டைம் 2 டைம் குடிச்சிடலாங்க. இந்த மலர்பானம் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு காலையில் ஒரு வேளை உணவை ஹெல்த் மிக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஹெல்த் மிக்ஸை கூழ் காய்ச்சி நம்ம மோர் ஊற்றிக்கங்க, உப்பு போட்டுக்குங்க, இல்லை தயிரோ நாட்டு சர்க்கரையும் கூட போட்டுக்கலாம். தயிர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. இதை ஒரு வேளை உணவு 2 டம்ளரோ 3 டம்ளர் நீங்கள் எவ்வளோ குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வயிறு நம்ப குடிச்சிருங்க. ஏன்னா உடம்புல இருக்கிற கழிவுகளை இல்லாத சுத்தமான உணவுங்கிறது இந்த மூலிகை ஹெல்த் மிக்ஸ் தானுங்க. இது எடுத்துகிட்டு காலையில் இஞ்சி பூண்டு தேன் ஒரு அரை ஸ்பூன், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை காய்கறி சேலட் கொஞ்சம் எடுத்துகிட்டு மத்தியானம் சாப்பாடு எப்போ போல் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுங்க. சைவ உடம்பு சாப்பிட்டுங்க. சாப்பிட்டு ஒரு வாய்ச்சூர்னா 1 ஸ்பூன் வெந்தநீர் போட்டு குடிச்சிருங்க. நைட்டு உணவு எடுத்துகிட்டு கடுக்காய் ஜூஸ். ஏன் நைட்டு உணவு கருக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி நைட்டு உணவுக்கு முடிஞ்ச வரைக்கும் மாத்திரைக்கு பாருங்கள். ஒன்று, ஃப்ரூட் சாலட்டு வாரத்தில் 1 நாளைக்காவது எடுங்க. எல்லா பழங்களையும் கட் பண்ணிவிடுங்க. அல்லது சப்பாத்தி, வேக வச்ச சப்பாத்தி, எண்ணெயில்லா சுற்று சப்பாத்தி கூட பாயில் பண்ணிக்கங்க. தாளிக்காத பாயில் பண்ணிவிட்டு ஒரு காம்பினேஷன் போட்டு அந்த காயை போட்டு நல்லா வேக வச்சு காய் நிறைய சேர்த்து, காய் நிறைய இருக்கணும், பிளேட் நிறைய, 2 சப்பாத்தி, சின்ன சப்பாத்தி போதும். அல்லது ஒரு பழம், தேங்காய் நிறைய சேர்த்துங்க. பச்சை தேங்காய் சேர்த்த வரைக்கும் ப்ரெஷர் குறையுங்க. இந்த மாதிரி உணவுகள் எடுத்துங்க. நைட்டு படுக்கிறவங்க கடுக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இடையில ஒரு முக்கியமான பொருளுங்க, இந்த ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு முக்கியமான பொருள் மூலிகை சூப்பு பொடிங்க. அந்த மூலிகை சூப் பொடி 1 ஸ்பூன் போட்டு 4 பல்லு பூண்டு தட்டி போட்டு 2 டம்ளர் தண்ணியை 1 டம்ளராக மெதுவாக சுண்ட வச்சு வடிச்சிட்டு 11 மணிக்கு இல்லை சாயங்காலம் 4 மணிக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா ப்ரெஷர்லேருந்து 100% வெளியே வந்துடலாங்க. இப்போ காலையிலேருந்து பல் வளர்க்குறீங்க, ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு நம்ம மலர்பானம், டிஃபனுக்கு வரலாம் ஹெல்த் மிக்ஸு, காலை இஞ்சி, கடும்பல் சுக்கு, மிளகு, கடுக்காய்க்கு, தேனூரல், வாயு சொல்லணும், கடுக்காய் ஜூஸுங்க. அதே மாதிரி 6 மாதத்துக்கு ஒருக்க பேதி எடுத்துருங்க. வீக்லி ஒன்ஸ் ஆயில் பார்த்து எடுத்துருங்க. ஏன்னா ப்ரெஷருங்கிறது உங்கள் தலை மேலே கத்தி வைக்கிற மாதிரிங்க.
அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். 100க்கு 100 வெளியே வந்துடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.